26/2/2024 வின்வின் ட்ரா நம்பர் 758க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 25ஆம் தேதி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 135575. இதில் 5 டபுள்ஸ் வந்திருக்கு. இப்போ 25ஆம் தேதி என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 25ஆம் தேதி ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்க்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ரிசல்ட் 6339 பாஸ் ஆயிருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் அந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் நம்பர் 8616, செகண்ட் நம்பர் 2180, தேர்ட் நம்பர் 7855. இந்த 3 நம்பர் நல்லா பார்க்க சொல்லியிருந்தேன். அதில் 3ஆவது நம்பர் தான் வந்திருக்கு. அதாவது இந்த 3 இதில் லாஸ்ட் நம்பர், இதில் லாஸ்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7855 பாக்ஸாக கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 575 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 575 அப்படிங்கிற 3 வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10:30 மணி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 524 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 964 ரிசல்ட்டு 64 இருக்கு. அடுத்து 415 ரிசல்ட்டு 15 இருக்கு. 651 ரிசல்ட்டு 651 இருக்கு. இப்போ ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 24, 524ல் 24, 651ல் 65 பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்டில் 4 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்ட் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 651 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. இங்கே 648, ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 964 அப்படிங்கிறது. 4 நம்பரில் 3 நம்பர் ஆல்போர்ட் நம்பர் கிடச்சிருக்கு. ஒரு நம்பர் ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு 651 அப்படிங்கிறது. அதே மாதிரி கேரளா லாட்டரிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு 575. அடுத்து பாக்ஸில் 519 கொடுத்துருந்தேன். ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தேன் 519. இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 பாஸ் ஆகிருக்கு. 9 வந்தால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 55 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5 அல்லது 8 கொடுத்துருந்தேன். சிங்கிள் நம்பர் 5 பாஸ் ஆகிருக்கு. டபுள்ஸ் ஏசி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட் எடுத்து கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் 5 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 6 மட்டும்தான் இல்லை. அது நேற்று ரிசல்ட்டில் 5 நம்பர் இதுலேருந்து வந்திருக்கு. ஒரே ஒரு நம்பரில் 0 பதிலாக 6 போட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் உள்ள 6 நம்பருமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு 575. 66 இருக்குது, 55 இருக்குது. 575 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 2 பிளேஸில் 575 கிடச்சிருக்கு. கொடுத்த நம்பர்லேயும் 575 கிடச்சிருக்கு. சிங்கிள்லேயும் 5 பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸ்லேயும் 55 பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பருமே கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நேற்று கெஸிங் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி நம்பர்ஸ் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மாதிரி யாரும் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட மெசேஜை கமெண்ட் பண்ணுங்கள். வின் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேசஸ் அப்போ தான் புரியும். அப்போ தான் உங்களால் நம்பர்ஸ் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த சார்ட்டை வச்சு நம்பர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும். அதனால் பிளேசஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு சார்ட் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 575 அப்படிங்கிறது ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. எப்போவுமே ஃபஸ்ட்டு கெஸிங் என்ன அப்படின்னா ரிசல்ட்டு வந்த நம்பர் அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 575 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் 806. பேலன்ஸ் நம்பர் 806. இப்போ வந்த நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படி அதே மாதிரி பேலன்ஸ் நம்பரில் 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது.
இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில நாள் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகலாம், பட் ஆனால் மேக்ஸிமம் அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. 575 அந்த ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் 806. இப்போ 5 வந்ததுனால சிங்கிள் நம்பர் வந்து 0 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்ம் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சிங்கிள் நம்பர்ஸில். ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 6 எகைன் 5 வந்துச்சு அப்படின்னா 5 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 6 6 5 வரலாம். 1 4 4 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 0 0 1 5 1 1 5 1 1 6 4 4 6 4 0 0 4 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 6 1 4 1 0 5 1 1 1 6 4 4 0. இது ரிவர்ஸில் வந்துச்சுன்னா எப்படி வருங்கிறது தான் 0 4 4 6 அப்படின்னு எடுத்திருப்பேன். செவன் நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சிங்கிள் நம்பர்ஸ் வந்து 0 அல்லது 6 இல்லை 2 நம்பர் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுக்குறேன். 2 நம்பர் கொடுத்துருக்கேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 604 அப்படிங்கிறது 604 பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணலாம் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 06 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து 40 இருக்குது. இங்கே 60 இருக்குது, மேலே வந்து 40 இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 40 இருக்குது. 40 இருக்குது. அதனால் ஒரே நம்பர் கொடுக்குறேன். 604 பாக்ஸ் நம்பர். இல்லை டபுள்ஸ் வந்துச்சுன்னா 600 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6க்கு மேலே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அது கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா 0 இருக்குது. அதனால் 600 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கும். 604 600 பாக்ஸ் நம்பர்ஸாக ட்ரை பண்ணலாம் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா 758 அப்படிங்கிறது இன்னைக்கான ட்ரா நம்பர். சரி, நாளைக்கான ட்ரா நம்பர் 758. இந்த 758ல் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 75 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 758ல் 75ங்கிறது இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 404. நாளைக்கான ட்ரா நம்பர் 404. நேற்றைய ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 640. 640. நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 404. அதுலேயும் 40 இருக்குது. அடுத்த நாள் ட்ரா நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 40 இருக்குது. அதனால் 40 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. 40 அல்லது 04 வர்றதுக்கான சான்சஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயும் 40 04 கொடுத்துருக்கேன். என்னோட சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 40 அல்லது 04 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என்னோட பெஸ்ட் நம்பராக 40 அல்லது 04 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 75 பாஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 40 இருக்குது, 404. அதனால் 40 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 44 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 44 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்பர்ஸும் இருக்குது. 4 பேஸ் பண்ணி 0 இருக்குது, 6 பேஸ் பண்ணி 0 இருக்குது. அதனால் 600 604. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 640 இருக்குது. அதனால் 604 அப்படிங்கிற பாக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். 604 பாக்ஸ், 600 பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் பாருங்கள். 5755 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 5575 ரிசல்ட்டு. 5575 ரிசல்ட்டு. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். 5618
இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 5575 பாஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு 5618 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 56 ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன். 56 ஆர் 65 இது பாக்ஸ் தான். 5618 பாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா 608 இருக்குது. பேலன்ஸ் நம்பர் 608. 0 வரும் அப்படின்னா 640 பாக்ஸு, 600 பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 75 பாஸ் ஆகிருக்கு. நேற்றைய ட்ரா நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. சரி, நாளைய ட்ரா நம்பர்லேருந்து இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 404. அதில் 40 இருக்குது, 44 இருக்குது. அதான் டபுள்ஸில் கொடுத்துருக்கேன். 40 04 44 அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வரலாம். அடுத்த கேஸிங் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாருங்க. 5575 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பாருங்க. 5802 6008 5618 1497 1020 அப்படிங்கிற நம்பர். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டே இருக்கக்கூடிய நம்பர் வந்ததுனால நாளைக்கு 5618 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 5618 5618 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். கண்டிப்பாக 1 or 2 days மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த நாளில் கன்ஃபார்ம் வின்னிங் கொடுப்பேன். வின்னிங் எடுக்க முடியும். வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வின் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.